நான் வாழ்க்கையில முன்னேறணும்னு சொல்லி கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா எனக்கு சுத்தி இருக்கிறவங்க வந்து என்னை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாங்க. நான் எப்படி முன்னேறணுன்றது பல பிரச்சனையை கொடுக்குறாங்க. அவங்கள பார்த்து நினைக்கும் போது எனக்கு பயமா இருக்கு. இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு பல பேர் கேட்கலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. ஒன்னே ஒன்று மாத்திரம் புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்களை பத்தி நீங்க நினைக்கும் போது நீங்க வாழ்க்கையில தோத்து போயிடுவீங்க. அவன் இப்படி நினைக்கிறான், இவன் இப்படி நினைக்கிறான், இவங்க அப்படி என்னை பத்தி பேசுறாங்க, எது இப்படி நினைப்பாங்களோ, நான் இந்த மாதிரி வேலையை செஞ்சோம்னா என்னை இந்த மாதிரி நினைப்பாங்களோ, அவங்கெல்லாம் வந்து பெரிய கார்ல போறாங்க, நான் சைக்கிள்ல போறேன், நான் நடந்து போறேன், நான் சின்ன வேலை பார்க்குறேன், அவங்க மாசம் 1 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, நான் மாசம் 10,000 ரூபா கூட சம்பாதிக்கல, வேலை பார்த்தாதான் எனக்கு சம்பளம். இப்படிலாம் இருக்கும்போது கம்பேரிசன் பண்ணியே நான் முயற்சி பண்றேன், ஆனா அவங்க என்னை பார்க்கறனால நான் செய்ய மாட்டேங்கிறேன். இந்த மைண்ட் செட்டு நிறைய பேத்துக்கு இருக்கும். அவங்கள பார்த்தே நம்ம நினைக்கிறோம். ஒன்னே நினைச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில பணம், காசு, காரு, பென்ஸ் கார்ல போனாதான், பிளைன்ல போனாதான், நீங்க பெரிய கம்பெனி வச்சிருந்தாதான், இல்ல ஒரு பிசினஸ் மேனோ, இல்ல ஒரு வேலை பார்க்கறதோ, நீங்க ஹை சொசைட்டில இருந்தாதான் வந்து நீங்க வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா கிடையாது. உங்களை பார்த்து பொறாமப்படணும். என்னைய பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுத்திருக்காங்க. என்னை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்கன்றத சொல்லக்கூடிய அந்த பங்காளிங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய அண்ணன், தம்பிங்க எல்லாருமே, தம்பி கூட கிடையாது, எனக்கு அண்ணங்க தான். அவங்க வீட்டுல எல்லாரும் இந்த கடந்த 12 வருஷத்துல எனக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம், எங்க அண்ணன் ஒருத்தர் சொல்லுவார், உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையாடா இருக்குடா அப்படின்னுவாரு. எனக்கு சொந்த வீடு இருக்கு, கார் இருக்கு, என் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, ஆனா நான் நினைச்சதை எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு. ஆரம்ப காலத்துல இருந்து நானும் என் ஒய்ஃபும் அப்புறம் என் பையன் வந்ததுக்கு அப்புறம் நாங்க நினைக்கிறத செய்வோம். இன்னைக்கு ஹோட்டல் போனா போவோம், சினிமா போனா போவோம், புது ட்ரெஸ் வாங்கி போனா போட்டுக்குவோம். அது தேவைன்னா சில விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். எங்களுக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ அது செய்வோம், வேணா அதெல்லாம் தூக்கி போடுவோம். என்னென்ன தோணுதோ செஞ்சுட்டு இருப்போம். சிலது சோசியல் மீடியால ஃபேஸ்புக்ல நாங்க போடுவோம். ஆனா அவங்க எங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க, நீ ஒருத்தன் தாண்ட நினைக்கிற மாதிரி வாழ்க்கை வாழ்ற, எங்களால வாழ முடியல. நாங்க வந்து இத்தனை வருஷம், என்னையோட எங்க அண்ணன் 10 வருஷம் பெரியவரா இருந்தாலும் அவர் சொல்ற ஒரு விஷயம், நான் எனக்கு வந்து என் பொண்ணு பையன் கல்யாண ஸ்டேஜ்ல இருந்தாலும் என்னால நீ நினைக்கிற மாதிரி வாழ முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்லுவேன், எனக்கு ஆசை தோணுதுன்னு நான் செய்யறேனே அப்படின்னு. அதை தான்டா நான் சொல்றேன், நான் செய்ய முடியல, நான் இப்ப செஞ்சேன்னா இதெல்லாம் உங்களுக்கு தேவையான்னு பல பேர் சொல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. என்னை வந்து பெருசாவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீ எதுவுமே யோசிக்கல. திடீர்னு தாடி வச்சிருக்க, திடீர்னு ஃபுல் ஷேவ் பண்ணிடுற, திடீர்னு முடி வளர்க்குற, திடீர்னு முடிவு இல்லாம இருக்கிற, திடீர்னு ஒரு ட்ரெஸ், எல்லாமே ஒரு இதா வந்து நீ சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க. நிறைய விஷயத்த உனக்கு என்ன தோணுதோ செய்யற. நான் என்ன நினைக்கிறேன், இல்லடா இது தேவையில்லடா, இது பண்ணாதடான்னு ஏதாவது சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் நீ சொல்ற பாரு, அது ஏற்றுக்கொள்ற மாதிரியும் இருக்கு. ஆமா இல்ல, இவன் இந்த ஹேங்கிள் யோசிக்கிறான். சந்தோஷத்துல வந்து மாசத்துல சம்பளத்துல காசு இல்லைன்னா கூட நான் தயிர் சாதம் கூட சாப்பிட்டிருக்கேன். பல வீடியோ நான் சொல்லியிருக்கேன். என் பையனுக்கு தண்ணி சாதம் ஊத்தி கூட சில நாள் நாங்க பண்ணிருக்கோம், மாச கடைசியில காசு இல்லாதப்ப. ஆனா அது ஹேபிட், காசு இருந்தப்பையும் அவனுக்கு பிடிச்சிருது தண்ணி சாதம் உருளைக்கிழங்கோட. அப்ப அவனுக்கு வந்து பசிக்கு தான் சாப்பிடறான், ருசிக்கு சாப்பிடல. அப்படி வந்து குணத்தை கொண்டு வந்துட்டான். சில நாள்லாம் வந்து வெறுமன ஒரு இட்லி இருந்தா சர்க்கரை தொட்டு சாப்பிடற மாதிரி இருக்கும். ஏன்னா தக்காளி வாங்குறது கூட சில நேரம் காசு இருக்காது, சில நேரம் 100 ரூபாலாம் இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு 5 ரூபா, இன்னைக்கு ஜனவரி 8 5 ரூபா நான் டிவில பார்த்தேன். அப்போ இந்த சூழ்நிலையும் இருக்கும். நான் அதை தான் மாறும்னு நினைப்பேன். எல்லாமே எல்லா டைம்லயும் மாறும். இருக்கிறத நம்ம வந்து சேர்க்கிறத சேர்த்துக்குவோம், என்ஜாய் பண்றதை என்ஜாய் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த வயசுல விட்டோம்னா அடுத்தது வந்து இந்த கணம் மாறிச்சுனாலே அடுத்த கணத்துல போகும்போது நாம விட்டுருவோம். அப்ப இந்த டைம்ல என்ஜாய் பண்ண, இந்த படம் இந்த தியேட்டர்ல இந்த டைம்ல தான் வரும், இன்னொரு 15 நாள் கழிச்சு அந்த படத்தை தூக்கிடுவானா அப்புறம் நம்ம வீட்டுல பார்க்கலாம். ஆனா அந்த தியேட்டர்ல பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ன்றது என்னோட மைண்ட் செட். அப்போ அந்த கணத்தை நான் என்ஜாய் பண்ணுவேன். ஆனா அவங்க அதை என்ஜாய் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் நைட் ஷோ போகணும், இது பண்ணணும். எனக்கு தேவை ஒரு டே டைம்ல போய் உட்காந்து பாக்குறது. அது அவங்க சில நேரம் அது போக முடியாதனால அதை செய்ய மாட்டாங்க. இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். அப்ப நம்ம நம்மளை யோசிக்கிறது நினைக்கணும், தவிர நம்ம சுத்தி இருக்கிறது யோசிக்கணும். அது நல்லதோ கெட்டதோ சில விஷயங்கள் நம்ம யோசிச்சு பண்ணணும். ஆனா எல்லாத்தையுமே அவங்க நினைச்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு படத்துக்கு போகணும்னு நினைச்சா கூட அவங்க எதாவது நினைப்பாங்களோ, என் கையில காசு நிறைய இருக்கும்னு நினைக்கலாம். என் கையில இருக்கிறது ஒரு படத்துக்கு நான் போயிட்டு வந்தாலே எப்படினாலும் படம் அப்புறம் ஹோட்டல் எது போயிட்டு வந்தாலும் எனக்கு 800-1000 ரூபீஸ் செலவாகும். அது நேச்சுரல் தான். ஆனா அது சில நேரம் காசு இருக்கவும் முன்ன போன லாஸ்ட்ல எனக்கு இடிக்கும் போது கூட நான் செய்வேன். அது எனக்கு பிடிச்சிருக்கு. இது வந்து தேவையா தேவையில்லையான்னு கேட்டேன்னா அது என்னோட சார்ந்தது. அடுத்தவங்க கொஸ்டின் கேட்கணுன்றது அவசியம் கிடையாது. அவங்கள பத்தி நான் ஏன் நினைக்கணும்? நான் யாரையாவது பொறாமப்படுறேன்னா அதுக்கு தான் பதில் இருக்கு. ஆனா அவங்க என்னைய பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா அது என்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா அவங்க நினைச்சா பண்ணலாம், நான் வாழ்ற மாதிரி வாழ்க்கை வாழலாம். மற்றவங்களுக்காண்டி நான் வாழக்கூடாதுன்றது ஆரம்ப காலத்துல நான் முடிவு பண்ண விஷயம். இப்ப நேத்துல நான் ஆரம்பத்துல இருந்து நான் இப்படிதான் இருக்கிறேன்.
எங்க அப்பா அம்மா கூட சரி, என் கூட பிறந்தவங்க சரி, எல்லார்கிட்டையும் நான் இப்படிதான் இருந்து பழகியிருக்கேன். எனக்கு கரெக்டான விஷயம், அவங்களுக்கு பாதிக்காத விஷயம் சிலது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன். இதனால இந்த சொசைட்டிக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பாக போறது இல்லை. இதனால என்னோட வீட்டு சொந்தக்காரங்களுக்கு எதுவும் பாதிப்பாக ஆக போறது இல்லை. எனக்கு அது ஆத்ம திருப்தி, சந்தோஷம் கொடுக்குது. அதனால அடுத்த நாள் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கிறேன்றது என் மைண்ட் செட். வெறும் படம் மாத்திரம் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹோட்டல் போறதோ, ஜஸ்ட் ஒரு கோயிலுக்கு போறதோ, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போறதோ, ஃபேமிலியா வந்து கை கோத்துட்டு நாங்கள் 3 பேர் போறது, ஒரு போட்டோ எடுக்கிறது. திடீர்னு நினைச்சா டிராவல் பண்ணி சும்மா மதுரை வரைக்கும், திருச்சியில இருந்து மதுரை வரைக்கும் நான் போவேன், திடீர்னு சென்னை வரைக்கும் போவேன். இந்த போட்டோ எடுத்தெல்லாம் போடும்போது யோசிப்பாங்க, எப்படி இதெல்லாம் பண்ற, எப்படி இந்த டைம்லயும் நீ வேலை பார்த்துக்கிட்டு வைஃப் வேலை பார்த்துக்கிட்டு இதெல்லாம் யூஸ் பண்றேன்னு. எங்களுக்கு பிடிச்சிருக்கு, 3 பேர் மைண்ட் செட் அப்படி அமைக்கிறோம், செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா செஞ்சிடும். திடீர்னு ஒரு நாள் இப்படிதான் யோசிச்சோம், திண்டுக்கல்ல போய் அங்க பிரியாணி சாப்பிடணும்னு நினைச்சோம். பஸ் ஏறணும், 10 மணி கரண்ட் போச்சு. அன்னைக்கு டே பிளான் கிடையாது. 10 மணி கரண்ட் போச்சு, 10:30 மணிக்கெல்லாம் பஸ் ஏறணும், திண்டுக்கல் இறங்கணும், சாப்பிட்டோம். பிரியாணி சாப்பிட்றதுக்காண்டியே நாங்க போனோம். ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறது பிடிக்கும். அது ஒரு அந்த பிரியாணிக்குன்றது அந்த ஊர்ல ஸ்டைல். என் பையனுக்கும் அந்த திண்டுக்கல் பிரியாணினா பிடிக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து சில விஷயங்களை நம்ம செய்யணும். அவங்க நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க, கீழ் வீட்டுல ஓனர் இப்படி நினைக்கிறாங்க, ஏத்து வீட்டுல நினைக்கிறாங்க, ஏன் பங்காளிங்க இப்படி நினைக்கிறாங்க, போனா அடுத்து என்னைக்காவது விசேஷம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன வலிக்குது? கரெக்டா, அவங்களுக்கு ஏன் வலிக்குது? அவங்க காசை வாங்கல, அவங்களே எனக்கு கொடுன்னு நான் சொல்லல, அவங்க சொத்தை கேட்கல, அவங்க வீட்டுல எனக்கு அரிசி கொடு, நான் இன்னைக்கு சமைக்கணும் சாப்பிடணும்னு கேட்கல. என்கிட்ட இருக்கு, நான் செய்யறேன். இதுல பாதிக்கிறதும், நான் இதுல அனுபவப்படுறதும், இதுல வந்து எனக்கு எல்லாம் கிடைக்கிறது என்னைய சார்ந்ததுதான், மற்றவங்களுக்கு கிடையாது. அப்ப அந்த புரிதல் இருந்துச்சுன்னா வாழ்நாள் போல என்ஜாய் பண்ணலாம், லைஃப்ல என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். என்ஜாய் மாத்திரம் வாழ்க்கை இல்லை, சந்தோஷம்ன்றது அதுல கிடைக்கும். சின்ன சந்தோஷம், சிரிச்சுக்கிட்டே நம்ம ஒரு காஃபி, டீ, நாங்கெல்லாம் 3 பேர் சேர்ந்து ஒரு டீ சாப்பிடுறது, கடையில போய் சாப்பிடுவோம், அது ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். வைஃப் வந்து காஃபி சாப்பிடுவாங்க, நான் டீ சாப்பிடுவேன், என் பையன் வடை கிட்ட சாப்பிடுவோம். 3 பேரும் 3 விதமா இருக்கும். ஆனா உட்கார்ந்து ஒரு இடத்துல நின்று அந்த இப்ப திருச்சியில பொன்னகர்ல நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும், அந்த பொன்னகர் செல்வ நகர் தாண்டனு நைனாஸ் டீ ஷாப்னு ஒன்று இருக்கும். அது கடை, பெரிய கடை, பிளாட்ஃபார்ம் ஒட்டி எல்லாம் வண்டி நிப்பாட்டி உட்காந்து பேசலாம். அந்த இடத்துல எங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்கும். ரோட்டை பார்த்துட்டு இருப்போம், எல்லாரும் பேசிட்டு இருப்போம், சுத்தீவிர வேடிக்கை பார்ப்போம். அதுல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதுல என்ன மிஞ்சி போனா எனக்கு 15 ரூபா, என் வைஃபுக்கு 20 ரூபா, என் பையனுக்கு ஒரு 15 ரூபா, 30, 50 ரூபாக்குள்ள சில நேரம் முடிச்சிடும். அதுல ஒரு சந்தோஷம். இந்த மாதிரி என்ஜாய் பண்ண சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரிலாம் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். வீட்டுக்கு வந்து தோசை ஊற்றி சாப்பிட்டு படுத்துருவோம். சில நேரம் நாங்கள் வந்து ஹோட்டல் போகிறோம், ஆனால் மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் மாவு இருக்கும், ஊற்றி சாப்பிட்டு படுத்துருவோம். ரைட்டுங்களா? அந்த மைண்ட் செட்டுக்கு வரணும். எதுலாம் சந்தோஷம் கிடைக்குதோ அதை என்ஜாய் பண்ண பாருங்க. இது இருந்தால் தான் நான் சந்தோஷப்படுவேன் நினச்சிங்கன்னா சந்தோஷப்பட முடியாது. அவங்க நினைக்கிறாங்க, இவங்க நினைக்கிறாங்க, அப்படி இப்படின்னு கையை காமிச்சிட்டே இருக்காதீங்க, யோசிக்காதீங்க. மற்றவங்களை நினைச்சோம்னா உருப்படவே மாட்டோம். சில விஷயங்களுக்கு நம்ம இருக்கலாம், ஆனால் வீட்டில் 99% வந்து நம்ம லைஃப்பை நம்ம வாழணும். நம்ம லைஃப்பை அவன் கையில் கொடுத்துட்டு அவன் திங்க் பண்ணுறதை என் மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் வாழ்ந்தேன்னா உருப்படவே மாட்டேன். அப்போ என் லைஃப்பை நான் வாழ்ந்தேன்னா எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ரைட்டுங்களா? அடுத்த மூளையை நம்மளுக்குள்ள வைக்கக்கூடாது, நம்ம மூளையை அவனுக்கும் புகுத்தக்கூடாது. எனக்கு இது பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன், பிடிச்சிருந்தா நீயும் செய், உனக்கு சந்தோஷம் கிடைச்சா செய் அப்படின்றத யோசிங்க. மற்றவங்க நினைச்சு பல பேர் இதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த தப்பை இனிமேல் விட்டுட்டு இந்த மாதிரி லைஃப்ல ஒரு நாள் போய் பாருங்களேன். ஒரு நாள் சிம்பிளா நடந்து போய் பாருங்க, கோயிலுக்கு போய் பாருங்களேன். சில நேரம் நிறைய விஷயங்களை சின்னதா செஞ்சு பாருங்களேன். அதுல ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள கிடைக்கும், குழந்தைகிட்ட கிடைக்கும். அந்த நேரத்தில் மனம் விட்டு பேசுறது எல்லாமே நடக்கும். செஞ்சு பாருங்களேன். மற்றவங்கள யோசிக்காதீங்க, இந்த குப்பையை தூக்கி போடுங்க. மற்றவங்க அவங்க நினைக்கிறாங்க, பொறாமப்படுறாங்க. ஒன்னே தெரியுங்க, நம்ம வாழ்றதை பார்த்து அவன் பொறாமப்படுறான்ல, அதுதான் கெத்து. அந்த கெத்து வந்து அவன் எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும் நடக்கவே நடக்காது. அவன் யோசிச்சுக்கலாம், ஒரு ஓனரா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனி ஓனர், ஒரு பென்ஸ் கார்ல போறாரு, நம்ம வந்து நடந்து போறோம்னு அதை பார்த்து பொறாமப்படுறாரு. பார்த்தியா, என்கிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாமே சாதிக்கலாம், ஆனா நீ சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு வைத்தறிச்சல் போடுறாரு. பார்த்தீங்கன்னா அங்க நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம இயல்பாவும் சந்தோஷமாக நம்ம இருக்கிறத வாழ்றோம். அவங்கள யோசிக்கல, பென்ஸை யோசிக்கல, மித்தவங்கள யோசிக்கல. நடந்தாலும் சைக்கிள்ல போனாலும் எப்படி போனாலும் நான் வாழ்றேன்றது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, இந்த திங்கிங்கை மாத்தி பாருங்க, உங்களுக்கு எல்லாமே வெற்றி அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி பல வீடியோ நான் மேக் பண்ணிருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ இருக்கு. ஒண்ணுக்கு 4-5 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.